எபிதீலியல் டிஸ்ப்ளேசியா பற்றி பார்க்க போகிறோம். எபிதீலியல் டிஸ்ப்ளேசியானா என்னதுன்னா, எபிதீலியல் டிஸ்ப்ளேசியா இஸ் ரெஃபர்ஸ் டு தி ப்ரீ-மெலிக்னன்ட் மைக்ரோஸ்கோபிக் ஆல்ட்ரேஷன் இன் தி ஸ்ட்ராட்டிஃபைடு ஸ்குவாமஸ் எபிதீலியத்தினால அதுக்கப்புறம் ஒரு இந்த லேயரோட அரேஞ்ச்மெண்ட்டில் பிரச்சனை இருக்குது. இது ப்ரெஷரிங் டு அதுக்கப்புறம் ஸ்குவாமஸல் கார்சினோமாவாக மாறுது. இது டிப்பிக்கலி பொட்டென்ஷியலி மெலிக்னன்ட் டிஸார்டர், ஓரல் பொட்டென்ஷியல் மெலிக்னன்ட் டிஸார்டர், அதுக்கப்புறம் சச்சஸ் லூக்கோப்ளேக்கியா, அதுக்கப்புறம் எரித்ரோப்ளேக்கியா மாதிரி டிஸ்ப்ளேஷியா இருக்குது. எபிதீலியல் டிஸ்ப்ளேஷியா காசஸ் டபாக்கோ, ஆல்கஹால், ரிவர்ஸ் ஸ்மோக்லெஸ் டபாக்கோ, அரிக்கா நட்டு, ஹச்பிவி வைரஸ், அதுக்கப்புறம் குரோனிக் இரிட்டேஷன், இல் ஃபிட்டிங் டென்ஷர், அதுக்கப்புறம் இல் ஃபிட்டிங் டென்ஷர் இருக்குது, நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி, இது எல்லாமே எத்தியாலஜியில் இருக்குது. ஹிஸ்டோபேத்தாலஜியில் எபிதீலியல் டிஸ்ப்ளேசியா எப்படி இருக்குதுன்னா, ஒரு ஆர்கிடெக்சரல் டிஸ்டர்பன்ஸ் நல்லாவே இருக்குது. இதான் ஹிஸ்டோபேத்தாலஜிக்கல் ஃபீச்சர்ஸு. ஹிஸ்டோபேத்தாலஜிக்கல் ஃபீச்சர்ஸில் இப்படி தான் இருக்கும். இது கிளெஃப்ட் லிப் ஸ்பேஸ் லைக், அதுக்கப்புறம் இது வெரிகஸ் கார்சினோமாவோடது. எபிதீலியல் டிஸ்ப்ளேசியா ஹைப்பர் கெராட்டின் மேலே இருக்கும். அதுக்கப்புறம் அகந்தோலைசிஸ் இருக்குது. இப்போ ஹைப்பர் குரோமாட்டிசம் நல்லாவே இருக்குது. பேசல் செல் ஹைப்பர் பிளாஸ்டிக்காக இருக்குது. அதுக்கப்புறம் டிஸ்பிளாஸ்டிக் சேஞ்சஸ் இன் தி ரெசிஸ்டட் டு தி பேசல் 1 இருக்குது. ஒரு ப்ராட் ட்ராப்லெட் ரெட்டிரிஜஸ் நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கனெக்டிவ் டிஷ்யூவும் நல்லாவே இருக்குது. இதுதான் எபிதீலியல் டிஸ்ப்ளேசியா. ஆர்கிடெக்சரல் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. ஒரு குரூப் ஆஃப் இர்ரெகுலர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. புவர் போலாரிட்டி, பேசல் செல் போலாரிட்டி, ட்ராப்லெட்ஸ் ஆஃப் ரெட்டிரிஜஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஏடிபிக்கல் மெட்டாஸ்டாசிஸ் இருக்குது. ப்ரீமெச்சூர் கெராட்டின் கெராட்டின் பேர்ல்ஸ் அதுக்கப்புறம் ஸ்பைனஸ் சர்ஃபேஸில் கெராட்டின் பேர்ல்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒரு பல்பஸ் டியர் ட்ராப்லெட் ரெட்டிரிஜஸ் டியர் ட்ராப்லெட் மாதிரி, அந்த டியர் ட்ராப்லெட் மாதிரி இப்படி நல்லா ஒரு டியர் ட்ராப்லெட் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் லாஸ் ஆஃப் கொகஷனில் அகந்தோலைசிஸ் நல்லாவே நடக்குது. இப்போ சைட்டோபிளாஸ்மிக்கில் பார்த்தோன்னா செல்லுலார் லெவலில் அதுக்கப்புறம் நியூக்ளியர் பிளியோமார்ஃபிசம் இருக்குது. செல்லுலார் பிளியோமார்ஃபிசம், ஹைப்பர் குரோமாட்டிசம் நல்லாவே இருக்குது நியூக்ளியஸில். அதுக்கப்புறம் சைட்டோபிளாசத்தில் அதுக்கப்புறம் இன்க்ரீசிங் நியூக்ளியர் சைட்டோபிளாசமாக இருக்குது. என்லார்ஜ் நியூக்ளியஸ், அப்நார்மல் மெட்டாஸ்டாட்டிக் ஃபிகராக இருக்குது. செல் கெரட்டினைசேஷன் இருக்குது. மைட்டாட்டிக் ஃபிகர் ஆஃப் த பேசல் செல் அண்ட் பேராபேசல் செல் லேயர் ஆஃப் த டிஸ்ப்ளேசியா, இது ஒரு லேயராக இருக்குது. இப்போ கிரேடிங் ஆஃப் டிஸ்ப்ளேசியா நம்ம எப்படி பார்த்துக்கிறோன்னா, கிரேடிங் 1/3. கிரேடிங் பேஸ்ட் ஆன் சிவியாரிட்டி. மைல்டாக இருந்துச்சுன்னா 1/3 ஆஃப் த எபிதீலியம் இதாக இருக்கும். மாட்ரேட்டாக இருந்துச்சுன்னா 2/3 ஆஃப் எக்ஸ்டெண்ட் எபிதீலியம் இருக்கும். சிவியராக இருந்துச்சுன்னா 2/3க்கு மேலே இருக்கும். கார்சினோமா இன்சைட்டுனா இட் டெஃபினெட்லி வில் பி கனெக்டட் டிஷ்யூ வரைக்கும் உள்ளே இன்வைட் ஆகியிருக்குது. இப்போ நீட்டில் கார்சினோமா இன்சைட்டு டஸ் நாட் ஈக்குவல் டு இன்வெசிவ் கார்சினோமா ஆஃப் தி பேசல் மெம்பரேன் இன்டாக்ட் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறாங்க. இப்போ கிளினிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸில் நம்ம அதுக்கப்புறம் லூக்கோப்ளேக்கியா, அதுக்கப்புறம் லூக்கோப்ளேக்கியா, எரித்ரோப்ளேக்கியா, ஓரல் சப்மியூக்கஸ் ஃபைப்ரோசிஸ், லைக்கன் பிளானஸ் எரோசிவாக இருக்குது. அதுக்கப்புறம் செட்டிஸ் ஹையர் ப்ரீமலிக்னன்ட் பொட்டென்ஷியலில் அதுக்கப்புறம் ஃப்ளோர் ஆஃப் த மவுத்து, லேட்ரல் ஆஃப் த ட்ரங்க்கு, அப்புறம் சாஃப்ட் பேலட்டு, ரெட்ரோமோலர், அதுக்கப்புறம் ட்ரைகோன்ஸ் இருக்குது. மேனேஜ்மெண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் பயோப்சி எடுப்பாங்க. இப்போ அதை கன்ஃபர்மேட்ரி பண்ணுவாங்க. கிரேட் சிவியாரிட்டி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் எஸ்டிமேட் ரிஸ்க் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்டாப் டொபாக்கோ, ஆல்கஹாலு, எக்ஸிஸ்டன், லேசர், அதுக்கப்புறம் அம்பலண்ட் அண்டு மாடரேட் அண்ட் சிவியர் டிஸ்ப்ளேசியாவாக இருக்குது. க்ளோஷர் ஃபாலோ அப், அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சர்வேலண்ட் ட்ரீட்டட் அதுக்கப்புறம் லீஷனாக இருக்குது. இப்போ அதுக்கப்புறம் அட்ஜஸ்டிவ் டெக்னிக்காக இருக்குது. அதுக்கப்புறம் டொலீடின் ப்ளூ ஸ்டெயின் பார்த்து அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஆட்டோ இன்ஃப்ளோரஸ் ப்ளூயிஷ் பயோப்சி பார்ப்பாங்க. ப்ரோக்னோசிஸ் ஹை ரிஸ்க் ஆஃப் கிரேட் இருக்குது.
ஹை ரிஸ்க் ஆஃப் மெலிக்னன்சி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. எரித்ரோப்ளேக்கியா வந்து மோர் டிஸ்ப்ளேஷியாவாக வந்துருக்குது ரேதர் தென் ரேட் ஆஃப் லுக்கோப்ளேக்கியா. இது வந்து மார்க்கர் செல்லில் வந்து பார்ப்பாங்க. என்னதுன்னா P53 அதுக்கப்புறம் வந்து K167 டிஸ்ப்ளேஷியாவோட அந்த மார்க்கர் செல் பார்ப்பாங்க. இந்த எரித்ரோப்ளேக்கியா வந்து அதுதான் இதை தான் சொல்கிறாங்க, இந்த ரிஸ்க் தான் சொல்கிறாங்க. இது வந்து எப்படி அதுக்கப்புறம் வந்து இப்போ எபிதீலியல் டிஸ்ப்ளேஷியா வந்து ஒரு லாஸ் ஆஃப் யூனிஃபார்மிட்டி ஆஃப் தி இண்டிவிஜுவல் செல். அதுக்கப்புறம் வந்து வித் தி லாஸ் ஆஃப் ஆர்கிடெக்சரல் ஓரியன்டேஷன் வந்து அப்படி தான் வந்து இருக்குது. இதுதான் எபிதீலியல் டிஸ்ப்ளேஷியா.